Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் தினம் பாடுவே எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் இன்ப சுகராகங்கள் நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடைகள் என்றென்றும் நான் நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதுமாக கண்ணின் கருவழியாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மை முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக, ஆழமான நம்பிக்கையில் வளருகிறவர்களாக நாம் வளர்வதற்கும் வாழ்வதற்குமான அருளினை வேண்டி இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே,
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தை 17 26 வரை. சகோதர சகோதரிகளே, இவ்வுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க, வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றார். அங்கே 100 தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே 100 தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய் என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்று தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலரிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு அதிக வல்லமை உண்டு என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். திருத்தூதர்களான பேதுருவினிடத்தில் கால் ஊனமுற்றிருந்த ஒரு நபர் யாசகம் கேட்டபோது, உன்னிடம் கொடுப்பதற்கு பொன்னோ பொருளோ வெள்ளியோ என்னிடமில்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை உனக்கு தருகிறேன் என்று கூறி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட என்றார். அந்த கால் ஊனமுற்ற நபரும் எழுந்து நடந்தார் என்பதை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசுவின் பெயருக்கு வல்லமை அதிகமாக இருந்தது என்பதை விவிலியத்தில் பல இடங்களிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். அதேபோல் அன்னை மரியாவின் பெயருக்கும் வல்லமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள
வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவு கூற இந்த நாளை திரு அவை நமக்கு அமைத்து தருகிறது. துருக்கி நாட்டு படையினர் எப்போதுமே கிறிஸ்தவ நாட்டு படையினரின் மீது போர் தொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். எப்போது போர் மூளும் என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கிறிஸ்தவர்கள். எண்ணிக்கையில் குறுகியவர்களாக இருந்தாலும் துருக்கி படையினர் அதிகமாக இருப்பதை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் போலந்து நாட்டின் அரசராக இருந்த ஜான் செபாசியூஸ் என்பவர் அன்னை மரியாளின் தூய்மை மிகு பெயருக்கு தனது படையை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதன் அடிப்படையில் துருக்கி படையை எதிர்த்து போர் தொடுக்க சென்று 1683 ஆண்டு செப்டம்பர் 12 துருக்கி படையினை வெற்றி கொண்டார். இந்த வெற்றியின் விழாவினை மனதில் இருத்தி அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்ததன் வாயிலாக இந்த வெற்றி தங்களுக்கு கிடைத்தது என்பதை உணர்ந்தவர்களாக அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரை நன்றியோடு நினைவு கூறி ஒவ்வொரு வருடமும் நாமும் அந்த பெயரினை நினைவு கூறி விழா எடுப்பதற்கு அன்றைய திருத்தந்தையாக இருந்த 11ஆம் இன்னசென்ட் அவர்கள் பணித்தார். அதன் அடிப்படையில் இன்றும் மரியாவின் தூய்மை மிகு பெயரினை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே மரியாவின் பெயருக்கு வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வும் மரியாவின் பெயரை முன்னிட்டு பலவிதமான வேண்டுதல்களை எடுக்கின்ற நிகழ்வும் இருந்தது. ஆனால் இந்நிகழ்வு அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக மரியாவின் தூய்மை மிகு பெயருக்கு இருக்கின்ற வல்லமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்தது. அந்த அடிப்படையில் அன்னை மரியாவின் தூய்மை மிகு பெயரினை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித பிரிஜித் அவர்களுடைய வாழ்வினை உற்று நோக்குகிற போது அவர் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியில் அன்னை மரியாவின் பெயரை சொல்ல சொல்ல தீய ஆவிகள் அனைத்தும் விட்டு ஓடுகின்றன. தீய ஆவி ஆட்கொள்ளப்பட்டிருந்த மனிதர்களுக்கு வானதூதர்கள் ஓடி வந்து பணிவிடை செய்கிறார்கள். இதை காட்சியாக காணுகின்றார். இந்த காட்சியினை அவர் அனைவருக்கும் பகிருகின்றார். அன்னை மரியாவின் பெயரை உச்சரிக்கின்ற போதெல்லாம் தீமையானது நம்மை விட்டு அகலுகிறது என்பதை ஆழமாக அவரது வாழ்வு எடுத்துரைப்பதை அவரின் வாழ்விலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி அன்னை மரியாவினுடைய தூய்மை மிகு பெயரை நினைவு கூறுகின்ற நாம் எத்தகைய மனம் படைத்த மனிதர்களாக இச்சமூகத்தில் வாழுகிறோம் என்பதை சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை இன்றைய நாள் இறை வார்த்தையானது நமக்கு தருகிறது. இன்றைய முதல் வாசகம் கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த கொரிந்து நகர் மக்களுக்கு எழுதிய புத்தகத்தில் பவுலடியார் அவர்களிடையே இருந்த பலவிதமான குறைபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவரின் பெயரால் இணைந்து ஒன்று கூடி பலி செலுத்தி உணவு விருந்தில் பங்கு கொள்கின்றவர்கள் ஒற்றை மனநிலை கொண்ட மனிதர்களாக இல்லாமல் தங்கள் மனம் போன போக்கில் பலவிதமான பாகுபாடுகளை மனதில் இருத்தியவர்களாக கட்சி மனப்பான்மையோடும் போட்டி பொறாமை எண்ணங்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்ற பணியினை திருத்தூதர் பவுல் முன்னெடுக்கின்றார். தொடக்க காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடியவர்கள் தங்களிடம் இருப்பதை எல்லாம் கொண்டு வந்து இல்லாதவரோடு பகிர்ந்து அதில் நிறைவு காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களிடையே என் இனத்தார், என்னை சார்ந்தவர்கள், என் மொழி பேசுகிறவர்கள் என பலவிதமான பாகுபாடுகளை மனதில் இருத்தி கொண்டு அவர்களுக்கிடையே பலவிதமான வேற்றுமைகளும் பிரிவுகளும் சூழ்ந்திருந்தது. பெயரளவில் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் என சொல்லிக் கொண்டாலும் அவர்களின் உள்ளத்தில் இருந்த ஒற்றுமை இல்லாத தன்மையினை, மனக்கசப்பினை, பிரிவினைகளை சுட்டி காட்டுகின்ற நபராக பவுலடியார் செயல்படுகின்றார். இந்த பவுலடியாரின் வார்த்தைகளை நமது வாழ்வோடு இன்று ஒப்பிட்டு பார்க்கிற போது அனுதினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ, மாதத்திற்கு ஒரு முறையோ, ஆண்டுக்கு ஒரு முறையோ ஆலயத்திற்கு செல்லக்கூடிய நபர்களாக இன்று பலர் மாறிக்கொண்டிருந்தாலும், ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே எத்தகைய மனம் படைத்த மனிதர்களாக இச்சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
பலவிதமான வேற்றுமைகளையும் சாதியத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும், இனத்தின் பெயராலும் நாம் வேற்றுமைகளை மனதில் இருத்தி கொண்டு ஒரே கிண்ணத்தில் நாங்கள் உட்கொள்ளுகிறோம், ஒரே அப்பத்திலிருந்து பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி கொண்டிருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்வதற்கு இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. வெறும் பெயரளவில் இயேசுவின் பெயரால் ஒன்றிணைந்தவர்களாக நாம் இருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இணைந்த நாம் ஒவ்வொருவருமே நம் மனதில் இருக்கின்ற எல்லா விதமான பாகுபாடுகளையும் வேறுபாடுகளையும் களைந்தெறிந்தவர்களாக, இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக கொண்ட மனிதர்களாக, இன்றும் என்றும் இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் செயலில் ஈடுபடுவதற்கு பல நேரங்களில் பலவிதமான தடைகள் நம் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவரின் இயேசுவின் வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்க கேட்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் வாசிக்கின்றோம், பலர் சொல்லுவதை கேட்கின்றோம். ஆனால் வாழ்வில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு இயலாத ஒரு நிலை தொடருவதை நாம் நமது பலவீனமாக கருதினாலும், இந்த பலவீனங்களுக்கு மத்தியிலும் கடவுளின் வல்லமையை உணர்ந்து கொண்டவர்களாக, அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக ஆழமான நம்பிக்கையில் வளரக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கிறது. ஒரு நூற்றுவ தலைவர் தன்னை தகுதியற்ற மனிதனாக காட்டிக்கொள்கின்றார். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், நீர் என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். திருப்பலியில் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளின் துவக்க புள்ளியானது இங்கிருந்து துவங்குகிறது. நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் பணியாளர் நலமடைவான் என அந்த நூற்றுவ தலைவர் கூறினார். எப்படி இந்த நூற்றுவ தலைவரிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கையை கண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியந்து போனாரோ, அதுபோலவே உங்களையும் என்னையும் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவர்களின் வாழ்வை கண்டு வியப்புறக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வாழ்வாக்குவது எளிதான காரியம் அல்ல என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மைத்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்க முயலுகிற போது பலவிதமான தடைகளை சந்திக்க நேரிடும், பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். தடைகளுக்கு மத்தியிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இந்த ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வளர வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவை நோக்கி பலவிதமான வேண்டுதல்களை இன்று முன்மொழிந்து கொண்டு பாத யாத்திரையாக அன்னையின் ஆலயத்திற்கு சென்று வந்திருந்த பக்தர்களாக இருக்கட்டும், அல்லது அன்னையை நோக்கி அனுதினமும் பல மன்றாட்டுகளை எழுப்புகின்ற நபர்களாக இருக்கட்டும், நாம் நமது வாழ்வில் நெறிபட, நமது வாழ்வை சரி செய்து கொள்ள இந்த அன்னை மரியாவின் வழியாக கடவுளின் துணையை நாடுவோம். நம்பிக்கையோடு கேட்கிற போது நம்பிக்கையின் நிமித்தமாக நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்பதை விவிலியம் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று ஒரு மனிதன் கத்தினான். அவன் நம்பிக்கையின் நிமித்தமாக அவன் நலம் பெற்றான். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் மகளுக்கு இருக்கின்ற பிணி நீங்கட்டும் என்று கேட்டபோது நம்பிக்கையின் நிமித்தமாக பிணி நீங்கியது. அவரின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் போது நான் குணமடைவேன் என்று நம்பியதன் அடிப்படையில் ஒரு பெண்மணி குணம் பெற்றார். இயேசுவின் வாழ்வில் நடந்த அனைத்து நிகழ்வுகளிலும் அடிப்படையாக அமைந்தது நம்பிக்கை. இந்த ஆண்டவர் இயேசுவின் மீதான நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அளவு என்ன என்பதை இன்று நமக்குள்ளாக கேள்வி எழுப்பி பார்ப்போம். வெறுமன ஆண்டவர் இயேசுவை பற்றி பேசுகிறவர்களாகவும், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் என சொல்லி பெருமைப்படுகின்ற மனிதர்களாகவும் நீங்களும் நானும் செயல்படுகின்றோமா? அல்லது நாம் நம்பி இருக்கின்ற, நாம் பின்பற்றுகின்ற, நமது பெற்றோர், நமது மூதாதையர் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மை கற்பித்த, நம்மை வழிநடத்தி வந்த இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையில் நாளும் நாம் ஆழமாக வளருகிறோமா என்ற கேள்விகளை இதயத்தில் எழுப்பி பார்த்து, நம்மிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு, நம்மிடம் இருக்கின்ற வலுவின்மையிலும் கூட இந்த ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் உறுதியோடு நிலைத்து நிற்பதற்கான ஆற்றலை வேண்டி இறைவனிடத்தில் இத்திருப்பலி வழியாக தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம்.
உன்மொழி கேட்டு என் வழி வாழ்தல் உம்மிடம் சேர்க்குமா? உன்மடி அமர்ந்து உன்னையே படித்த உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டு என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்த உள்ளத்தை தருகின்றேன். ராகங்கள் பாடும் காலை ஆனந்தமே ராகம் அர்ப்பணித்தேன் இன்னாருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். காலங்கள் பாடும் காலை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய அது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகம் மண்ணகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா.
ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு இணைய வழியில் இத்திருப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் தேவைகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தந்து உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நற்கருணை வடிவில் நம்முள் எழுந்தருளிய இறைவன் நம்மோடு என்றும் தங்குவதற்காக நமக்குள்ளாக நம்மோடு இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நமக்கு தந்து இந்த நாள் முழுவதும் அவரின் பிள்ளையாக, அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற மனிதராக நம்மை வாழ வைத்திருக்கின்றார். அவரின் மேலான கிருபையை நினைத்து அவரை புகழ்ந்து போற்றுவோம். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரே, வாழ்வில் பல நேரங்களில் நாங்கள் எங்கள் வாழ்வில் உம்மை உணராமல் இருந்திருக்கிறோம். நீர் எங்கோ இருக்கிறீர் என்று எண்ணிக்கொண்டு பல நேரங்களில் எங்கள் வாழ்வை எங்கள் மனம் போன போக்கில் அமைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உறவாக உடனிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்துகிறீர். தாய் வழியாக, தந்தை வழியாக வாழ்வுக்கான நல் பாடங்களை எங்களுக்கு அனுதினமும் நீர் கற்பிக்கின்றீர். நல்ல உறவுகள் வழியாக, நண்பர்கள் வழியாக எங்களோடு உடனிருந்து எங்களை நீர் அழைத்து செல்லுகின்றீர். உம்மை மறந்து உமது உதவியை நாங்கள் நிராகரித்தவர்களாக, உமது வார்த்தைகளை கேட்டும் கேட்காத மனிதர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களை நீர் ஆசிர்வதிக்க வழி நடத்த தவறுவதில்லை. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகின்ற உமது மேலான கிருபையை நன்றியோடு எண்ணி பார்த்து உம்மை தொடர்ந்து புகழுகின்றோம். வாழ்கின்ற யாவும் அதின் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதில் மேலுள்ள ஆகாயம், வானாதி சேனைகள் யாவும், வானாதி சேனைகள் யாவும் தேவா உமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாளுமே என் வாழ்விலே, இந்நாளுமே என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகின்ற இறைவா, உறவாக உடனிருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நல்வழி நோக்கி நகர்த்து செல்லுகின்ற இறைவா, நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்த இறைவா, நான் பேசுவதற்கு முன்பதாகவே நான் என்ன பேச போகிறேன் என்பதை உணர்ந்து வைத்திருக்கின்ற என் தேவா, உனது மேலான கருணையை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். உன் உடனிருப்பையும் உமது வழி நடத்தலையும் உமது பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் நான் உணர்ந்து கொள்ளச் செய்தருளும். உமக்கு உகந்த பிள்ளையாக, உமது வார்த்தைகளை வாழ்வாக்குகின்ற ஒரு பிள்ளையாக, தடைகள் வந்தாலும் பலவிதமான எதிர்ப்புகள் வந்தாலும் உமது வார்த்தையை வாழ்வாக்குவதில் மட்டுமே நான் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை தந்து, உமது ஆசிகளை தந்து, எனது வலுவின்மையிலும் என்னை கரம் பிடித்து உமது பாதையில் வழி நடத்தி செல்ல வேண்டுமாய் என்னை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைத்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஆற்றலை வேண்டி உம் முன்னிலையில் ஜெபிக்கின்றேன். இந்த உடலில் உயிர் உள்ளளவும் உம்மை புகழ்ந்து உமது பராமரிப்பை உணர்ந்து உமது வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழ அருள் வேண்டி தொடர்ந்து மன்றாடுகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறையன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கடவுளின் மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடி உன் புகழை பாடுவே, உன் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவே. ஆவே 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 பாவிகள் ஆதரவே பாருலகோரோழியே, பாவிகள் ஆதரவே பாருலகோரோழியே, அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளம்மா, அன்பின் தாய் நீயே எம் குரல் கேளம்மா. ஆவே 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 தூய்மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.